அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியன்று செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அடைவது மட்டுமில்லாமல் உச்சம் பெறும் செவ்வாயின் காலகட்டத்தில் உயரவிருக்கும் வாழ்க்கை நிலை என்று அமையக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களைப் பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு 10ஆமிடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தில் இதுவரையில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெறுவது பலவகையிலான நன்மைகளை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆமிடமான குடும்பம் தனஸ்தானம் மற்றும் 9ஆமிடமான பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாகும். உங்களுக்கு தனாதிபதி குடும்பாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கை நிலையில் உயர்வுகளை சந்திப்பதற்கான பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்புகள் அதிகம் உண்டு என்றால் அது செவ்வாய் பகவான் மட்டும்தான். செவ்வாய் பகவானுடைய சிறப்பு பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆமிடம் ராசிக்கு 5ஆமிடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் ராசிக்கு 6ஆமிடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் போன்றவற்றுக்கு கிடைக்கிறது. தனஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் சத்ருஸ்தானம் செவ்வாயால் வலுப்பெறுவதால் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் விலகும். குடும்பம் ரீதியாக சந்தித்து வந்த தடைகள் தோஷங்கள் விலகும். எதிர்பார்த்த முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறார். உச்சம் பெறும் செவ்வாய் காலமும் உயரவிருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அதீத பலத்துடன் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று கருதக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது வாழ்க்கை நிலையில் செல்வவளங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உச்சம் பெறும் செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார். ஏனெனில் செவ்வாய் மிக வலுவாக அவரது உச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகரம் ராசியில் 2024 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெற்று பயணிக்கப் போகிறார். செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகைகளில் மங்களகரமான நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக நடத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. பொதுவாகவே செவ்வாய் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் 3 6 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பார். அதேபோன்று 5 10 ஆகிய இடங்களில் அளப்பரிய அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாயை கருதப்படுகிறது. பொதுவாக 1½ மாதகாலங்கள் இந்த உச்சநிலையில் சஞ்சரிக்கப் போகிறார். 1½ மாதகாலகட்டங்கள் உச்சநிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ செவ்வாய் அமர்ந்திருந்தால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படுமென்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம். ஏனெனில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது சற்று கூடுதல் கவனம் தேவை. அதே நேரத்தில் விரயத்திலிருந்தாலும் மங்களகாரகன் வீண் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கிறார். ஏனெனில் நவகிரகங்களிலேயே பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு. சகோதரகாரகனாகவும் உத்தியோககாரகனாகவும் உடல் இரத்தத்திற்கு அதிபதியான இரத்தகாரகனாகவும் செவ்வாய் இருக்கிறார் என்பதால் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக பல்வேறு வகையான விஷயங்களில் செலுத்துகிறார். அதிலும் குறிப்பாக ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு நடைபெற வேண்டுமென்றால் நிச்சயமாக அதில் செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. வீட்டில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகள் திருமணம் குழந்தை பாக்கியம் காதுகுத்து வளைகாப்பு புதுமனை புகுவிழா என எதுவாக இருந்தாலும் அதில் மங்களகாரகனான செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. தற்போது செவ்வாய் உச்சம் பெறுவதால் இதுபோன்ற மங்களகரமான காரியங்களை மிகச்சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. என்பது மட்டுமில்லாமல் பூமிகாரகன் என்றும் செல்வகாரகன் என்றும் செவ்வாயை அழைக்கப்படுகிறது. எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் உயரவிருக்கும் வாழ்க்கை நிலையென்று சொல்லக்கூடிய விதத்தில் புதிதாக வீடு நிலம் சொத்து தோப்பு துறவு நிலம் புதிய விவசாய நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டிவாகனங்கள் வீட்டுமனை போன்ற அனைத்து வகையான அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிக அபரிவிதமாக கிடைக்கவிருக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடைபெற்று செவ்வாயின் நட்புகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு சந்திரன் புத்தி அல்லது சூரியன் புத்தி நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான பன்மடங்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும்.
அல்லது குரு திசையோ சந்திர திசையோ சூரிய திசையோ நடைபெற்று செவ்வாய் புத்திகள் நடைபெற்றாலும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை காலநிலையில் உயர்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை உச்சம்பெறும் செவ்வாய் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அவரது பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் புதன் புத்தியும் சனி புத்தியும் சுக்கிர புத்தியும் அல்லது திசைகளோ நடைபெற்றாலும் கூட நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏனெனில் செவ்வாய் நட்பு கிரகங்களாக சூரியன் சந்திரன் குரு போன்றவற்றை பார்த்தாலும் சமகிரகங்களாக சுக்கிரன் சனியை பார்க்கிறார். செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே இந்த காலகட்டமென்பது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்தும். ஆனால் ராகுகேதுவை பகை கிரகங்களாக செவ்வாய் பார்க்கிறார். ராகுகேதுக்களும் செவ்வாயை பகை கிரகமாக பார்ப்பதால் சற்று கவனம் தேவை. என்பது மட்டுமில்லாமல் சனி மற்றும் செவ்வாயின் பார்வையோ செவ்வாயின் மாறுதல் ஏற்பட்டாலோ சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனெனில் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக கருதப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக கருதப்படுகிறார். எனவேதான் சனி செவ்வாய் பார்வையும் சற்று கூடுதல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான். செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையானது இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக 4 7 ஆகிய இடங்களாக பார்க்கக்கூடிய மேஷம் ராசி கன்னிராசி மற்றும் சிம்மம் ராசியில் அவருடைய பார்வையானது பதிகிறது. செவ்வாய் தனது சொந்த வீட்டை தன்னுடைய சுபபார்வை சுபஸ்தான பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார். என்பது மட்டுமில்லாமல் நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகம் ராசியையும் பார்க்கிறார் சிம்மம் ராசியையும் பார்க்கிறார். எனவே பல அதிரடியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனெனில் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை செவ்வாய் பார்க்கிறார். இதுவும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. ஆனால் அதே சமயம் மங்களகாரகன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்துவிதமான சிரமங்களும் செயல்களும் துச்சம் என்று விலகி உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதிரியாக செவ்வாயின் அமைப்பு வலுவாக இருக்க மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் மிகவலுவாக தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கொடுக்கப் போகிறார். பல்வேறு பணிகளில் நீங்கள் முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய காரியங்களில் அனைத்திலும் லாபங்கள் நிறைந்து கிடைக்கப் போகிறது. புதிதாக தொழில் துவங்குவது புதிய வேளையில் இணைவது என உங்களது அனைத்து வகையான ஆர்வங்களும் முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையப்போகிறது. தனஸ்தானத்தை 4ஆம் பார்வையால் பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக உயர்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக லாபஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறார். பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் குடும்பம் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல சங்கடங்கள் விலகுகிறது. என்பது மட்டுமில்லாமல் எதிர்பாராத வகையில் நீங்கள் சந்தித்து வரக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உச்சம்பெறும் செவ்வாய் உறுதி செய்கிறார். அஷ்டம பார்வையால் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் வெற்றிகளை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் உங்களுடைய லாபங்களையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. பெண்களைப் பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார். இது பல்வேறு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி செவ்வாய் உச்சம் பெறும் காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நீங்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சிகள் கிடைக்கவிருக்கிறது. உத்தியோகத்தில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் மேலும் பல சலுகைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமுள்ளது. உங்களுடைய தாய் தந்தையாரின் உடல் உபாதைகள் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படவிருக்கிறது. உங்களுடைய மருத்துவ வீண் விரய செலவுகள் நீங்கும். என்றாலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றபோது உங்களுடைய ஜென்மத்தில் ராகுவும் ஏழரைச்சனியாக இருப்பதாலும் எந்த ஒரு காரியங்களிலும் சற்று தடங்கல் ஏற்பட்டு கண்டிப்பாக வெற்றியில் முடியும். அடிக்கடி வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளுவதற்கான சூழல் உருவாகும். தொழில் போட்டிகள் மனச்சோர்வை தரும். வண்டி வாகனங்களை ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டும்.
மேலும் இந்த செவ்வாய்ப்பெயர்ச்சி செவ்வாய் உச்சம் பெறும் காலகட்டத்தை மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்ள வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகன் கோவிலுக்கு சென்று 2 நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மைகளும் அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.